ஒரு கூடை நிறைய சாக்லேட்ஸு, அப்புறம் கூடை நிறைய ஃப்ரூட்ஸு, அது டெய்லி கொண்டு வந்து குடுப்பாங்க எனக்கு. ஸ்மிதா வந்து குழந்தை. ஏன்னா அவங்க ஓன் புரொடக்ஷன் 3 புரொடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ம். ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது தலக்கோணம்னு திருப்பதி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்காது. எல்லாம் வந்து குடிசை வீடு, ஓடு வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கும். பட் ம். மொத்தம் அந்த வீட்டுக்கு வந்து பழைய காலத்து வீடு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து பின்னாடி சைட்ல ஒரு வாஷ்ரூம் இருக்கும். இல்லைன்னா திருப்பதியில ரூம் போட்டு திருப்பதியில இருந்து போனோம். நான் வந்து ம். ஒரு 12 டேஸோ 15 டேஸோ கொடுத்துருந்தேன் கண்டினியூஸா ஸ்மிதாக்கு. டெய்லி வந்துட்டு போறதுக்கு வரத்துக்கு 1.5 hour, போறதுக்கு மாத்திரம் இன்னும் லேட் ஆகும் டிராபிக்ல. ம். அப்படின்னா ஸ்மிதா கிட்ட சொன்னேன், ஸ்மிதா நான் இங்கேயே தங்கிக்கிறேன், அக்கான்னு கூப்பிடுவேன் ம். ஆக்சுவலி. நான் இங்கேயே தங்கிக்கிறேன், பரவாயில்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 7 o'clock ஷிஃப்ட் வைப்பாங்க அவங்க. ம். அதனால சொன்னேன், போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும், அப்புறம் 2 o'clock எழுந்துச்சு மேக்கப் போட்டு அங்கிருந்து கிளம்பி வரணும், நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அங்கெல்லாம் கடைகள்லாம் ஒண்ணுமே இருக்காது. கிடைச்சா அந்த வேர்க்கடலை உருண்டை, பர்ஃபி, ம். அந்த ம். ஊர் நாட்டுல வந்து இந்த முறுக்கு விற்பாங்க பாருங்க, அந்த ஆமா. மாதிரி முறுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். அவங்க தான் ப்ரொடியூசர். ஸ்மிதா வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க ஷூட்டிங்க்கு. பின்ன அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா போடுறீங்களா அவங்க ஸ்டைல்ல பேசுவாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து டெய்லி காத்துல அவங்க வந்து இறங்கும் போது ஒரு பெரிய பேக் ஒன்று வரும் எனக்கு. ஒரு ஒரு கூடை நிறைய சாக்லேட்ஸு, அப்புறம் கூடை நிறைய ஃப்ரூட்ஸு, அது டெய்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு.